எதிர்கட்சியா செயல்படாம எதிரியா செயல்படுறீங்க முதலமைச்சர். யாரு முதலமைச்சர்? அவரை பொறுத்தவரையில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா அண்ணன் எடப்பாடியார், அதாவது எங்களுடைய அம்மாவுடைய அரசு இருந்த காலத்தில், அந்த முதலமைச்சர் அந்த காலத்தில் எப்படி பனியனுக்கு கிழிச்சுன்னு வந்தார். அவர் பனியனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்தாரா இல்லையா? பனியனுக்கு அது கூட நான் சொன்னேன், என்னது பைசன் பனியன், டான்டெக்ஸ் பனியன், அதே போல் நான் போடுற ஃபிளாஷ் பனியன், இந்த மாதிரி பனியனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு எதிரி கட்சியாக வந்தார். அந்த எதிரி கட்சியாக வந்தவருக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும். அதனால் ஆக்கப்பூர்வமான அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு வளமான கருத்துக்கள் சொல்லி ஒரு எதிர்கட்சி அந்த ஒரு கடமையை செய்யணுன்றா அவருக்கு கிஞ்சித்து இல்லாதது. வரலாறு அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தார், அவர் எப்படி பேசினார், அவர் மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, வெக்கம் இருக்கா, ஈரம் இருக்கா, இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி பேசுறவரா சொல்லுங்க. இதெல்லாம் எதிரி கட்சியாக தான் பேசுவாங்க. அது எதிரி கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு, நாளைக்கு உதிரி கட்சியா போயிடும். ஓகே.